அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோம்புலாம் எப்படி போகுது? நம்மளோட சஹர் டு இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சஹருக்கு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 தக்காளி, 4 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லிப்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். சஃபினா சஃபி விலாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். ஒவ்வொரு சிக்கனாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. சிக்கன் 65 மாதிரி பொரிக்கக்கூடாது, லைட்டாக பொரிச்சுக்கணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் இதே மாதிரி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப சிக்கன் 65 மாதிரி பொரிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லிப்பூனா 4ஐயும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அரைச்சிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயிலே வதக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் உள்ள பச்சை வாசனைலாம் போகும். கிரேவியும் சூப்பராக இருக்கும். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மசாலாவை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வத்திடும், நல்லா திக்காகிடும் கிரேவி. நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்க வதக்க அப்படியே கிரேவி திக்காகிடும் பாருங்கள்.
இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போது சூப்பரான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த கிரேவி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பராட்டாக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கிரேவியை நல்லா திக்காக வச்சுக்கணும். இந்த மாதிரி அந்த மசாலாவோடு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சஹர் செய்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, மிளகு ரசம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சஹர் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு நீயத்து வச்சுட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்தோம். கேரட் லெமன் ஜூஸ் செய்ய போகிறேன். 2 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாதி லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் நல்லா கேரட் அரைச்சாச்சு. இப்போ ஒரு வடித்தட்டு எடுத்து இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நல்லா சக்கையை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். கிளாஸ் எடுத்து வச்சு ஐஸ் க்யூப் 2 போட்டுக்கலாம். 2 கிளாஸ்லேயும் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சப்ஜாவரை போட்டுக்கலாம். இன்னொரு கிளாஸ்லேயும் 2 ஸ்பூன் சப்ஜாவரை போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த கேரட் ஜூஸை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அவ்வளோதான், சூப்பரான கேரட் லெமன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, வித்தியாசமான டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பொட்டேட்டோ சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை தோலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இதே மாதிரி சீவி வச்சுக்கலாம். 2 உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி சீவி வச்சுக்கலாம். சீவி வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்து எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 கேரட் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு வதக்கணும். எண்ணெயிலேயே காய்கறியை வதக்கிக்கிட்டே இருக்கணும். 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சீவி வச்சிருந்த உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம்.
வெஜிடபிளையும் போட்டுக்கலாம். போட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லிபுதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஆனால் திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். தோசைக்கல் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சூடு வந்த பிறகு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த பொட்டேட்டோ மசாலாவை போட்டு இதே மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷம் கழித்து அப்படியே லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். வெந்தால் தான் கட் பண்ண வரும். அதனால் இப்போது நல்லா ஒரு 15 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொரு துண்டாக திருப்பி போட்டுக்கலாம். 4ஐயும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது ஒரு 15 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு துண்டை எடுத்து வச்சு சாஸ் கொஞ்சம் தடவி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுட்டு இன்னொரு துண்டு எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சு அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான பொட்டேட்டோ சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டாகவும் இருக்குது, குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமான சாண்ட்விச். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இஃப்தாருக்குள்ள ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு நோன்பு திறக்க உட்காந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம வீட்டில் நோன்பு திறக்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நோன்பு கஞ்சி, வாழைக்காய் பஜ்ஜி, அடுத்து ஆப்பம், நுரையீரல் கிரேவி, கேரட் லெமன் ஜூஸ், பொட்டேட்டோ சாண்ட்விச். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோன்பு திறந்தோம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சஃபினா சஃபியுல்லாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.